ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் தேசிய எழுச்சி மாநாடு நோக்கி அணி அணியாக திரண்டு வந்திருக்கின்ற இனிய உறவுகளே, உயிரிலும் மேலான எம் தோழர்களே, எமது கட்சியின் ஆதரவாளர்களே, ஆன்மீக தலைவர்களே, கல்வி சான்றோர்களே, புத்திஜீவிகளே, சமூக அக்கறையாளர்களே, அனைவருக்கும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் சார்பாகவும் உங்கள் தலைவர் செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் சார்பாகவும் எனது தோழமையுள்ள வணக்கங்கள். எமது கட்சியின் செயலாளர் நாயகம் அவர்களின் வழிநடத்தலில் எமது கட்சியின் முக்கியஸ்தர்களால் நீண்ட நாட்களாக கலந்தாலோசித்து எங்களால் உருவாக்கப்பட்ட இந்த தேசிய எழுச்சி மாநாட்டின் அரசியல் கொள்கை பிரகடனங்களை உங்கள் முன் நான் எங்கள் கட்சியின் சார்பாகவும் தோழர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் சார்பாகவும் சமர்ப்பிக்கின்றேன். ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் அரசியல் இலக்கு இலங்கை தீவானது பல்லின, பல்மத, பல் சமூகங்களை உள்ளடக்கிய மொழி மற்றும் மதச்சார்பற்ற ஒரு பன்மைத்துவ நாடாக இருத்தல் வேண்டும் என்பதற்காக அர்ப்பணிப்புடன் செயல்படுவோம். வடக்கு கிழக்கு பிரதேசங்கள் தமிழ் பேசும் மக்களின் பூர்வீக வரலாற்று வாழ்விடமாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அரசியல் நடவடிக்கைகளை முன்னெடுப்போம். ஐக்கிய இலங்கைக்குள் தமிழ் பேசும் மக்கள் சுய நிர்ணய உரிமை கொண்ட ஒரு தேசிய இனமாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்பதை தொடர்ந்தும் நாம் வலியுறுத்துவோம். சிறுபான்மை தேசிய இனங்களை மத்திய அரச கட்டமைப்பில் பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் உப ஜனாதிபதிகள் முறைமை ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பதை நாம் வலியுறுத்துவோம். இணைந்த வடக்கு கிழக்கு மாகாணங்கள் விசேட அதிகாரங்களுடன் கூடிய தமிழ் பேசும் மக்களுக்கான சுயாட்சி அதிகாரம் கொண்ட ஓர் அரசியல் அலகாக இருப்பதற்கான செயல்பாடுகளை முன்னெடுப்போம். வடக்கு கிழக்கு இணைந்த மாகாணத்தில் முஸ்லிம் சகோதர மக்களுக்கான நிலத்தொடர்பற்ற அகச்சுயாதிக்க அலகு ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் என்பதையும் வலியுறுத்துகின்றோம். இலங்கை வாழ் மலையக தமிழ் மக்களின் அரசியல் பொருளாதார மேம்பாட்டு உரிமைகளுக்காகவும் தனித்துவ பண்பாட்டு விழுமியங்களை பாதுகாக்கவும் நாம் குரல் கொடுப்போம். இலங்கையின் தேசிய மற்றும் நிர்வாக மொழிகளாக தமிழ், சிங்களம் ஆகிய இரு மொழிகளும் சமத்துவ அடையாளங்களுடன் பேணப்பட வேண்டும் என்பதோடு இணைப்பு மொழியாக ஆங்கிலமும் இருக்க வேண்டுமென வலியுறுத்துவோம். இலங்கை அரசினால் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையக அமர்வில் முன்மொழியப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட யுத்த குற்றங்கள் மற்றும் மனித உரிமை மீறல்கள் குறித்த வெளிப்படை தன்மையுடனான பொறுப்பு கூறலை விரைவாக நடைமுறைப்படுத்த வலியுறுத்தி நிற்போம். தேசிய நல்லிணக்க செயல்பாடுகள் அர்த்தமுள்ளதாக முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதோடு அவற்றை தமிழ் மக்கள் உணர்வதாகவும் நம்பிக்கையுடன் ஏற்றுக்கொள்வதாகவும் அமைவதை உறுதி செய்வதோடு அதன் மூலம் இலங்கை தீவு ஐக்கிய இலங்கையாகவும் நிரந்தர சமாதான தேசமாகவும் மிளிர்வதற்கு நாம் உறுதியுடன் உழைப்போம். இவைகளுக்காக மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்ற எமது கொள்கை வழிநின்று கிடைக்கப்படுகின்ற அனைத்து நடைமுறை யதார்த்த வழிமுறைகளையும் எமது மதிநுட்ப சிந்தனையால் பயன்படுத்தி எமது மக்களின் அரசியல் உரிமைகளை வென்றெடுக்க ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி உறுதி கொள்கிறது என எமது தேசிய எழுச்சி மாநாடு பிரகடனம் செய்கிறது. பாரம்பரிய தொழில்துறைகளான விவசாயம், மீன்பிடி, பனை, தென்னை வளம் மற்றும் கிராமிய சிறு கைத்தொழில்களை உள்ளூர் மூல வளங்களை உற்பத்தி செய்ய ஊக்குவிப்பதோடு நவீன தொழிற்துறைகளின் தொழில்நுட்பங்களின் ஊடாக
உற்பத்தி திறனையும் தரத்தையும் ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்து தேசிய சர்வதேச சந்தை வாய்ப்புகளை உருவாக்கி அதனூடாக சகல மக்களினதும் சமூக பொருளாதார மற்றும் தேசிய பொருளாதார மேம்பாட்டை உறுதிப்படுத்த நாம் உழைப்போம். தமிழ் பேசும் மக்களின் வரலாற்று வாழ்விடங்கள் தோறும் தொழில் நிறுவனங்களை உருவாக்கி அதன் மூலம் இளைஞர் யுவதிகளுக்கான வேலை வாய்ப்பினை பெருக்குவதற்கு இம்மாலான முயற்சிகளை முன்னெடுப்போம். புலம்பெயர்ந்து வாழும் எம் உறவுகள் தமது தாயக மண்ணில் தமது முதலீடுகளை மேற்கொள்ள முன்வருமாறு அவர்களுக்கு அழைப்பு விடுப்பதோடு அவர்களை ஊக்குவித்து அதற்கான வளங்களை வசதியை ஏற்பாடு செய்து அவர்களுக்கு தொழில் மூலமாக எங்கள் உள்ளூர் உற்பத்திகளை உருவாக்குவதற்கு வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்போம். சுற்றுலா, தகவல் தொழில்நுட்பம் போன்ற நவீன சேவைசார் துறைகளையும் மற்றும் மென்பொருள் உருவாக்கத்தையும் எமது பிரதேசங்களில் ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளை முன்னெடுப்பதோடு சர்வதேச தொழில் நிறுவனங்களின் உற்பத்தி சாலைகளை இங்கு அமைவதற்கான வேலை திட்டங்களையும் நாம் முன்னெடுப்போம். மேற்கூறிய அனைத்து தொழில் துறைகளையும் நவீன கூட்டுறவு முறை கோட்பாடுகளுக்கு அமைய முன்னெடுத்து அதன் பலாபலன்களை துறைசார் மக்களுக்கு கிடைக்க வழி செய்வதோடு எமது மக்களுக்கான சமூக பொருளாதார தேசிய பொருளாதார அபிவிருத்திக்காக நாம் தொடர்ந்தும் உறுதியுடன் உழைப்போம் என எமது தேசிய எழுச்சி மாநாடு பிரகடனம் செய்கிறது. எமது மக்களின் காணி நிலங்கள் எமது மக்களுக்கே சொந்தம். எமது நீண்டகால கொள்கைகளில் ஒன்றான மக்களின் காணி நிலங்கள் மக்களுக்கே சொந்தம் என்பதனை தொடர்ந்தும் வலியுறுத்துவதோடு படைகளின் வசம் இன்னமும் இருக்கும் மக்களின் காணி நிலங்களையும் மற்றும் எமது கடற்பரப்பு கரையோர பிரதேசங்களையும் அவர்களை மீளப் பெறுவதற்கு தொடர்ந்தும் நாம் உறுதியுடன் உழைப்போம். படைகளின் வசம் இருக்கும் விவசாய பயன்பாட்டுக்கு உகந்த எமது மண்ணின் அரச காணிகளையும் விடுவித்து அவற்றை மக்கள் பயன்படுத்தி பலன் பெறக்கூடிய நிலைமையை உருவாக்குவதற்கு நாம் உழைப்போம். இராணுவ குடியிருப்பு என்ற போர்வையில் எமது பிரதேச மண் தொடர்ந்தும் அபகரிக்கப்படுவதை நாம் இனிவரும் காலங்களில் வீரியமுடன் எதிர்த்து நிற்போம். முழுமையான அரசியல் தீர்வுடனான அரசியல் யாப்பு ஏற்படுத்தப்பட்டு அதன் ஊடாக உரிய முறையில் காணி கொள்கைகள் வகுக்கப்படும் வரை எமது மண்ணில் எமது மக்களின் குடிப்பெரம்பலையும் இன விகிதாசாரத்தையும் மாற்றியமைக்கும் விதத்தில் நடைபெறும் திட்டமிட்ட குடியேற்றங்களை தடுக்க நாம் முன்னின்று உழைப்போம். மாவட்டங்களில் இன விகிதாசார மற்றும் குடிப்பெரம்பலின் அடிப்படையிலேயே படையினரும் போலீசாரும் எமது நிலங்களில் நிலைகொண்டிருக்க வேண்டும் என்பதை நாம் வலியுறுத்துவோம். அரச காணிகளிலும் பொது காணிகளிலும் நீண்ட காலமாக எமது பிரதேசங்களில் வாழ்ந்து வரும் மலையக மக்கள் உள்ளடங்கலான நிலமற்ற குடியிருப்பார்களுக்கு காணி கச்சேரிகள் மூலம் காணி உரிமம் வழங்குவதற்கான நடைமுறையை துரிதப்படுத்த நாம் நடவடிக்கை எடுப்பதோடு எமது நிலம் எமது மக்களுக்கே சொந்தமென்ற எமது கட்சியின் விட்டுக் கொடுக்க முடியாத உறுதியான கொள்கைக்காக மேலும் வீரியமுடன் உழைப்போம் என எமது தேசிய எழுச்சி மாநாடு பிரகடனம் செய்கிறது. சிறையில் வாடும் தமிழர்களும் காணாமல் போன உறவுகளும் பயங்கரவாத தடை சட்டம் மற்றும் அவசரகால சட்டங்களின் கீழ் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற விசாரணைகளின்றி நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்கள், நீதிமன்ற விசாரணைகளை எதிர்நோக்கியுள்ளவர்கள், நீதிமன்றத்தினால் தண்டனைக்குட்படுத்தப்பட்ட தமிழர்கள் அனைவரும் அரசியல் கைதிகளாக கருதப்பட்டு பொது மன்னிப்பின் அடிப்படையில் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி நிற்கின்றோம். காணாமல் போனோர் குறித்த எமது மக்கள் பதிவு செய்துள்ள முறைப்பாடுகள் அனைத்தும் வெளிப்படையான மற்றும் நியாயமான விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டு உண்மைகள்
கண்டறியப்பட வேண்டும் என்பதனையும் காணாமல் போதலுக்கு காரணமானவர்களை சட்டத்தின் முன்னால் நிறுத்தப்படுவதோடு பாதிக்கப்பட்ட குடும்ப உறவுகளுக்கு உரிய நியாயமும் நஷ்ட ஈடும் கிடைப்பதனை உறுதிப்படுத்துவதற்கு நாம் முன்னின்று உழைப்பதோடு அனைத்து மனித உரிமை மீறல்களுக்கு எதிராகவும் எமது மக்களின் மனித கௌரவத்திற்காகவும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி தொடர்ந்தும் வீரியமுடன் உழைக்கும் என எமது கட்சியின் தேசிய எழுச்சி மாநாடு பிரகடனம் செய்கிறது. கல்வி வளர்ச்சி வடக்கு கிழக்கு மாகாண சபைகளின் செயல்திறனற்ற நடவடிக்கைகளினால் எமது வடக்கு கிழக்கு மாணவ மாணவிகளின் கல்வித்தரம் பாரிய பின்னடைவை சந்தித்திருக்கின்றது. இதன் வெளிப்பாடே அண்மைய பொது பரீட்சைகளின் பெறுபேறுகளாகும். இதனை கருத்தில் கொண்டு எமது மாணவ மாணவிகளின் கல்வி வளர்ச்சியை மறுபடியும் உயர்த்திட எம்மாலான அனைத்து முயற்சிகளையும் நாம் முன்னெடுப்போம். இலங்கையின் பாட விதானங்களுக்கு மேலதிகமாக மேற்குலக நாடுகளின் கல்வி திட்டங்களில் உள்ள சிறப்பம்சங்களையும் எமது பூர்வீக வரலாற்று பதிவுகளையும் எமது பிரதேச மாணவ மாணவிகள் கற்றுக்கொள்வதற்கு வசதி வாய்ப்புகளை நாம் உருவாக்க உழைப்போம். வேலையற்ற பட்டதாரிகள், அரச தொண்டு ஊழியர்கள், முன்பள்ளி ஆசிரியர்கள், தற்காலிக அரச ஊழியர்கள், தொழிற்கல்வி பயிலுனர்கள் அனைவருக்கும் நிரந்தர நியமனங்கள் பெற்றுக் கொடுக்க எமது செயல்பாடுகளை நாம் தொடர்ந்தும் முன்னெடுப்போம். எமது பொருளாதார கொள்கை திட்டத்தில் கூறப்பட்டுள்ள சேவைசார் துறைகளுக்கான தொழில்சார் கல்வியையும் நவீன தொழில்நுட்ப பாட விதானத்தையும் எமது மாணவர்கள் பெற்றுக் கொள்வதற்காக வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு தேவையான சகல நடவடிக்கைகளையும் நாம் எடுப்பதோடு எமது சமகால எதிர்கால சந்ததியினர் சிறந்ததொரு கல்வி சமூகமாக திகழ்வதற்கு நாம் முன்னரை விடவும் முழு முயற்சியோடு உழைப்போம் என எமது தேசிய எழுச்சி மாநாடு பிரகடனம் செய்கிறது. கலை கலாச்சார பண்பாட்டு விழுமியங்கள் தமிழ் மக்களின் பாரம்பரிய கலாச்சார பண்பாடுகளில் உள்ள சமூக மேம்பாட்டுக்கான சிறப்பம்சங்களை பாதுகாப்பதன் ஊடாகவும் படிப்படியாக இல்லாதொழிந்து கொண்டிருக்கும் கலை வடிவங்களின் வெளிப்பாடுகளை பாதுகாப்பதன் ஊடாகவும் எமது இனத்தின் கலை கலாச்சார பண்பாட்டு அடையாளங்களை பேணி காக்க நாம் முன்னின்று உழைப்போம். கிராமங்கள் தோறும் கலை கலாச்சார மையங்களை உருவாக்கி அதன் மூலம் கல்வியை தொடர முடியாமல் இருக்கும் இளைஞர் யுவதிகளை ஈடுபட வைப்பதன் மூலம் போதை வஸ்து, மதுபாவனை மற்றும் இளவயது திருமணம் போன்ற சமூக அவலங்களை கட்டுப்படுத்துவதற்கான விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி நடவடிக்கைகளை முன்னெடுப்பதோடு எமது மக்களின் கலை கலாச்சார பண்பாட்டு விழுமியங்களுக்காக முற்போக்கு எண்ணங்களோடு நாம் உழைக்க உறுதி கொள்வோம் என எமது தேசிய எழுச்சி மாநாடு பிரகடனம் செய்கிறது.